Like, subscribe, and tap the bell icon for more exciting videos. Thank you. வளையாபதி எந்த வகை இலக்கியம்? ஏ. சிற்றிலக்கியம். பி. ஐம்பெருங்காப்பியம். சி. பக்தி இலக்கியம். டி. இலக்கண நூல். சரியான பதில் பி. ஐம்பெருங்காப்பியம். குண்டலகேசி எந்த சமயத்தைச் சார்ந்தது? ஏ. புத்தம். பி. சமணம். சி. சைவம். டி. வைணவம். சரியான பதில் ஏ. புத்தம். மனோன்மணியம் நூலின் ஆசிரியர் யார்? ஏ. சுந்தரனார். பி. பாரதியார். சி. பாரதிதாசன். டி. மறைமலை அடிகள். சரியான பதில் ஏ. சுந்தரனார். தமிழ்த்தாய் வாழ்த்து இடம்பெற்றுள்ள நூல் எது? ஏ. மனோன்மணியம். பி. திருக்குறள். சி. நாலடியார். டி. கம்பராமாயணம். சரியான பதில் ஏ. மனோன்மணியம். அச்சமில்லை அச்சமில்லை என்ற பாடலை இயற்றியவர் யார்? ஏ. பாரதிதாசன். பி. பாரதியார். சி. கவிமணி. டி. கண்ணதாசன். சரியான பதில் பி. பாரதியார். தமிழுக்கு அமுதென்று பேர் என்ற பாடலை இயற்றியவர் யார்? ஏ. பாரதிதாசன். பி. பாரதியார். சி. நாமக்கல் கவிஞர். டி. கண்ணதாசன். சரியான பதில் ஏ. பாரதிதாசன். கவியரசு என்று அழைக்கப்படுபவர் யார்? ஏ. பாரதியார். பி. பாரதிதாசன். சி. கண்ணதாசன். டி. சுரதா. சரியான பதில் சி. கண்ணதாசன். நாமக்கல் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஏ. ராமலிங்கம் பிள்ளை. பி. பாரதியார். சி. சுரதா. டி. முடியரசன். சரியான பதில் ஏ. ராமலிங்கம் பிள்ளை. எட்டுத்தொகையில் மிக அதிக பாடல்களைக் கொண்ட நூல் எது? ஏ. நற்றிணை. பி. அகநானூறு. சி. புறநானூறு. டி. குறுந்தொகை. சரியான பதில் பி. அகநானூறு. விளக்கம்: 400 அகப்பாடல்களைக் கொண்டது. மதுரை காஞ்சி எந்த இலக்கிய தொகுப்பைச் சேர்ந்தது? ஏ. எட்டுத்தொகை. பி. பத்துப்பாட்டு. சி. 14 கீழ்க்கணக்கு. டி. ஐம்பெருங்காப்பியம். சரியான பதில் பி. பத்துப்பாட்டு.